ஒரு வயசான தாத்தா. அவங்க வயசானவங்க. ஆனால் ஞாபக சக்தி ரொம்ப அதிகம். எதையும் அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்க மாட்டாங்க. எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்களா, வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை லாக் பண்ணிட்டாங்க. அவங்க எப்போவுமே ஜன்னலில் தான் அவங்களோட வீட்டு சாவியை வைப்பாங்க. சரி, இன்றைக்கும் அப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. தெரியாமல் அவங்களோட கை தவறி வீட்டுக்குள்ளேயே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அடடா, என்னடா இது, சாவி உள்ளே விழுந்துருச்சு, பூட்டை எப்படி திறக்கிறது, மீட்டிங்க்கு வேறு நேரமாச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ நான் இங்கேயே நின்றுட்டு இருந்தேன்னா எதுக்குமே சொல்யூஷன் கிடைக்காது. சரி, வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. பூட்டை உடச்சா மட்டும்தான் வீட்டுக்குள்ளே போக முடியும், வேறு வழி இல்லையே அப்படின்ட்டு அவங்களும் ஒரு பெரிய கல்லாக போய் எடுத்துகிட்டு வந்து அந்த பூட்டை 2 தட்டு தட்டுறாங்க. உடனே அந்த பூட்டும் நல்லா ஈஸியாக வந்துருச்சு. டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. பார்த்தா சாவி அங்கேயே தான் கிடக்குது, காலையில் விழுந்த இடத்துல. இதோட பூட்டோட அமைப்பு உடஞ்சி ரொம்பவே சேதமாயிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஆனால் அந்த சாவி அதே நிலையில் இயல்பாகவே இருக்குது. ஆனால் பூட்டு இல்லாமல் சாவிக்கு எந்த வழியும் கிடையாது. இதில் பூட்டுலேயும் தவறு இல்லை, சாவிலையும் தவறு இல்லை. அறியாமையால் அந்த ஐயாவோட கை தவறி பட்டதுனால அந்த சாவி விழுந்துச்சு. இதை நம்ம யார் மேலே பழி சொல்ல முடியும்?